அளவற்ற அருளாளனும் நிகழ்ற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம நேற்றைய தினம் நோன்பு பிடிக்க முடியாதவர்களை பற்றி உரையாடி கொண்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ரமலான் என்பது மனிதாபிமானத்தை பேணக்கூடிய ஒரு மாதம், மக்களுக்கு மனிதாபிமானத்தை கற்றுக் கொடுக்க வந்த ஒரு மாதம் என்ற தலைப்பின் கீழே நம்ம இன்னைக்கு பேசணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டாலே சதகாக்களை, அதாவது தான தர்மங்களை அதிகமாக செய்வதாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருது, புகாரியிலே 6வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்குது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதுன் நாஸி பில் கைர் وكان أجود ما يكون في شهر رمضان حتى ينسلخ فيأتيه جبريل فيعرض عليه القرآن فإذا لقيه جبريل كان رسول الله صلى الله عليه وسلم أجود بالخير من ريح المرسلة. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நார்மலாக, அதாவது ஏனைய நாட்களிலே மிகவும் சதகாவை அதிகமாக கொடுப்பவராகவும் கைவிரிந்தவராகவும் இருப்பார். அதுபோலவே ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆனுக்கு அழைத்து அவர்கள் முன்னாடி குர்ஆனை ஓதி காண்பித்து, அதற்கு பின்னாடி சூறாவளி காற்றை விட அதிகமான வேதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுவார்கள், இந்த சதகாவை, அதாவது தான தர்மங்களை பண்ணுவதாக புகாரியில் இந்த ஹதீஸ் என்பது இடம்பெற்றிருக்கிறது. மற்றொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன் கான லஹு மிஸ்லு அஜ்ருஹு غير انه لا ينقص من اجر الصائم شيئا. யார் ஒரு நோன்பாளிக்கு இஃப்தார் செய்ய கொடுக்கிறார்களோ, அதாவது சாப்பாடுக்கு ஏற்பாடு செய்கிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அந்த நோன்பை பிடித்தவரை போன்ற அஜ்ரை, அதாவது நன்மையை கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹதீஸும் நம்மளுக்கு கிடைக்குது. முன்னாடி பேசியது போலவே இந்த உணவளிப்பு என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு செயலாக இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டது, எந்த இஸ்லாம் மிகவும் உன்னதமானது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், قال تطعم الطعام وتقرئ السلام على من عرفت ومن لم تعرف. رواه البخاري. அதாவது ஏழைகளுக்கு நோன்புக்கு உணவளிப்பது மற்றும் சலாம் சொல்வது அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும், இதுவும் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு ஹதீஸில் வருகின்றது, இந்த பூமிக்கு 2 மலக்குமார்கள் வருவார்களாம். அவர்கள் தான தர்மங்களை பார்த்து செய்யக்கூடியவர்களை பார்த்து துவா செய்வார்களாம். என்னென்று இவருடைய பாவ மன்னிப்பு தருவாயாக யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்களாம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய முந்திய பிந்திய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன சொல்வாங்களாம், இதுவும் பண்ணுவாங்களாம். ஹதீஸ் வருகின்றது பாருங்கள், மாமின் யோமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கானி யன்சிலானி. ஒரு அடியார் எந்திரித்தார் என்று சொன்னால் அவருடைய 2 மலக்குமார்களும் அவருடன் வருவார்கள். அஹதுமா அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹல்ஃபா. இவன் செய்த அமல்களுக்கு நிகராக இவனுடைய பிந்திய பாவங்களை மன்னிப்பாயாக. மற்றொரு நபர் கொள்வார், வயகூலுல் ஆஹர் அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தல்ஃபா. இவர்களுடைய பிந்திய பாவங்களை முந்திய பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு துவா செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு புகாரியிலேயும் மற்றும் முஸ்லிம்லேயும் இந்த ரிவாயத் என்பது வருகிறது. மற்றொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது சூரா இன்சான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், யுத்இமூன அத்-தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. அந்த முஃமின்கள் எப்படிப்பட்டவர்களாம், மிஸ்கீன்களுக்கும் யதீம்களுக்கும் மற்றும் கைதிகளுக்கும் இவர்கள் உணவளிப்பார்கள். அதாவது அடிமைத்தனையாக இருக்கும் அவர்களுக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள். மற்றும் என்ன சொல்வார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. இந்த உணவளிப்பதன் மூலமாக எங்களுக்கு மனிதர்களிடத்திலே
ஒரு நன்றியோ அல்லது ஒரு மாறுபாடோ எங்களுக்கு தேவையில்லை, கைமாறாக அவர்கள் எங்களுக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை, செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஃமின்கள் சொல்வார்களாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்தில் சொல்லி காட்டுகின்றான், கூலு கௌலம் மஅரூஃபா வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் ஸதகஹ் யத்பஉஹா அதா வல்லாஹு கனிய்யுன் ஹலீம். அவர்களுடைய பேச்சுகள் எப்படி இருக்குமா? மிகவும் நன்றாக இருக்கும். அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான தர்மங்களாக இருக்கும் மற்றும் அவர்கள் எந்த விதமான தீமையும் பின்பற்ற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். அப்போ இந்த தான தர்மங்கள் என்பது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு ஆப்போசிட்டாக யாரெல்லாம் கஞ்சத்தனம் செய்கின்றார்களோ அல்லது அடுத்தவர்களுக்கு மனசு புண்படுத்த வேண்டும் என்று சொல்லியே இந்த தான தர்மங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையான வேதனையை வைத்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ரால 264வது ஆயத்தாக சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்துக்கும் பில் மன்னி வல் அதா கல்லதீ யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாஸ். ஏ ஈமான் கொண்டோர்களே, நீங்கள் அடுத்தவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி சதகாவை பண்ணி அதனுடைய நன்மையை இழந்து விடாதீர்கள் மற்றும் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சதகாவை பண்ணாதீர்கள். வலா யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். மற்றும் இப்படிப்பட்டவர்கள் யார் என்று தெரியுமா? இவர்கள் அல்லாஹ்வின் மீதும் ஆகிரத்தின் மீதும் ஈமான் கொள்ளாதவர்கள். ஃபமஸலுஹு கமஸில் ஸஃப்வானி அலைஹி துராப். இவர்களின் உதாரணம் எப்படிப்பட்டதாம்? ஒரு வெட்டவெளியான பாலைவனம் போன்றதாம். அதில் எந்த ஒரு புல்லும் முளைக்காது, எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஒரு வெட்ட வெளிச்சமான ஒரு பாலைவனம் போன்றது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுகின்றான் இவர்களை பற்றி. மற்றும் இன்னொரு விஷயம், நம்ம ஹதீஸுகளில் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை தானமாக செய்ய சொல்லி சஹாபாக்களை கேட்டார்கள். உதாரணத்திற்கு பிஹ்ர ரூமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிணற்று, அந்த கிணற்றை யார் வாங்கி முஸ்லிம்களுக்காக வேண்டி தானம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் ஒரு கிணறை தருவதாக வாக்குறுதி செய்திருக்கிறார்கள். அது உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதை செஞ்சிருக்காங்க. அந்த பிஹ்ர ரூமா அப்படின்னு சொல்லக்கூடிய கிணற்றை வாங்கி முஃமின்களுக்காக வேண்டி அதை இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹதீஸுகள் ஒரு முஸ்லீமுடைய கஷ்டத்தை நீக்கியவர்களை பற்றி எத்தனையோ ஹதீஸ்கள் நம்ம கிட்ட வருது பாருங்க. ஒவ்வொன்றாக நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தின் மின் குர்பத் துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பில் யௌமில் ஆகிர் யௌமில் கியாமஹ். அதாவது ஒரு நபர் இந்த உலகத்தில் ஒரு முஃமினுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்தான் என்று சொன்னால் அவனுடைய கஷ்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகிரத்தில் இலகுபடுத்துகின்றான். வமன் யஸ்ஸர அலா முஅஸிரின் யஸ்ஸரல்லாஹு லஹு ஃபித் துன்யா வல் ஆகிரஹ். ஒரு முஃமினுடைய கஷ்டத்தை ஒரு முஃமின் இலகுபடுத்தினான் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஃமினுடைய கஷ்டத்தை இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் இலகுபடுத்துகின்றான். மற்றும் மற்றொரு ஹதீஸில் மன் சத்தர முஸ்லிமன் சத்தரல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரஹ். ஒரு முஃமினுடைய பாவங்களை, முஃமினுடைய அந்த தவறுகளை இந்த உலகத்தில் மூடி மறைத்தான் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் அவனுடைய பாவங்களை மூடி மறைக்கின்றான். மற்றொரு ஹதீஸில் சொல்லப்படுகின்றது, வல்லாஹு ஃபீ அவ்னில் அப்தி வ கானல் அப்து ஃபீ அவ்னி அஹீஹ். அதாவது ஒரு நபர் தன்னுடைய அடியானுடைய உதவியில் எப்போதெல்லாம் இருக்கின்றானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவியில் இருக்கின்றான். வன்சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு பிஹி தரகன் இல் ஜன்னah. ஒரு நபர் இல்மை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, இல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் அவருடைய பாதையை இலகுபடுத்துகிறார்களோ அல்லது நடக்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஜன்னத்துடைய, அதாவது சொர்க்கத்துடைய பாதையை இலகுபடுத்துகின்றான். மற்றொரு ஹதீஸில் சொல்லப்படுகின்றது, மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹி வ ததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனஹ். யாரொருவர் ஜமாத்தாக கூடி அது அல்லாஹ்வுடைய வீட்டில் அமைந்து அல்லாஹ்வுடைய பேச்சுகளையும் ரசூலுடைய பேச்சுகளையும் சொல்கின்றார்களோ அவர்களின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மலக்குகளை இறக்கின்றான், அவனுடைய சக்கீனத்தை இறக்கின்றான்.
வகஷீத்துர் ரஹ்ம அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது அவர்களை சுற்றி வளைக்கின்றது. வஹஃபத்ஹுமுல் மலாயிகா மலாயிகமார்கள் அவர்கள் எப்படியெல்லாம் என்று நிற்பாங்களோ வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களில் இடத்தில் உள்ள மலக்குமார்களிடம் நம்மை பற்றி கூறுவான். வமன் பத்தஅ பிஹி அமலுஹும் யார் ஒருவர் இதிலிருந்து தூரமாக இருந்தார்களோ வலம் யுஸ்ரா பிஹி நஸபுஹும் அவர்களும் என்ன பண்ணுவார்கள் இந்த விஷயத்தில் வந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். மற்றும் இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ஸதகத லிதுத்ஃபிஉ கதபர் ரப்பி வ தத்ஃபஉ மீதத்துஸ்ஸூ அதாவது இந்த சதகாவை செய்வதன் மூலமாக நம்மளுடைய அல்லாஹ் ரப்புடைய கோபம் என்பது தருகின்றது மற்றும் கெட்ட மரணத்தை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூரமாக்குகின்றான். இதுவும் திருமதியுடைய ரிவாயத்தாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், குல்லு இம்ரிஇன் ஃபீ ظில்லி ஸதகத்தின் ஹத்தா யுஸ்திலு பைனன் நாஸ் யார் ஒருவர் தன்னுடைய வலது கையால் செய்த அந்த சதகாவை இடது கைக்கு தெரியாமல் செய்கின்றார்களோ அவர்கள் நாளை அல்லாஹ்வுடைய அரிஷின் கீழே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹதீஸுகள் வருகின்றன. எனவே எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக சதகாவை நாம் செய்ய வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டவனாக எனது இந்த உரையை முடிவிக்கின்றேன். அலமின் வஹ்தர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.